شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அதனுடைய நன்மையை முழுமையாக அடையும் நோக்கத்தில் ஆரம்ப நேரத்தில் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்திருக்கக்கூடிய இறைவன் அந்த படைப்பிற்கான நோக்கத்தை பற்றி சொல்லி காண்பிக்கும் போது ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியாபுதூன், இந்த மனிதர்களாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று சொல்லி காமிக்கின்றான். அப்ப இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வணங்க வேண்டியது அல்லாஹ்வை மட்டும்தான். தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஓரிரை கொள்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏகத்துவம், வணக்கத்திற்குரிய நாயகன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. மார்க்க விஷயங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு வேறு யாரும் கிடையாது என்ற தூதுத்துவ கொள்கை. இந்த இரண்டு கொள்கைகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பின்பற்றியே ஆக வேண்டும். அப்போதுதான் அவர் இந்த தௌஹீத் என்ற கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கின்றார் என்பது அர்த்தமாகும். இந்த தௌஹீத் என்ற கொள்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எல்லா சமுதாயங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பி இருக்கின்றான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி. எந்த நபிமாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு சமூகத்திற்கு அனுப்பினாலும் அவர்கள் அந்த சமூகத்திலே சொல்லிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் கிடையாது என்ற கொள்கையை எல்லா நபிமார்களும் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயத்திற்கு சொல்லியிருக்கின்றார்கள். மார்க்க விஷயங்களில் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள் மட்டும்தான் என்ற கொள்கையில் சேர்த்தே சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வாறு இந்த கொள்கை என்கின்ற இந்த பொக்கிஷத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு, அந்த முஸ்லிம்களிலே ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றான். யாராக இருந்தாலும் தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஒரு பாரபட்சமும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு நபியை மட்டும் சிறப்பித்து கூறியிருக்கின்றான். சில திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை வழங்கியிருக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நாம் பின்பற்றக்கூடிய அன்னலம் பெருமானார் அவர்களை நோக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்துல பேசுகின்றான். அந்நகுல் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலே 123வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கும் போது சும்ம அவ்ஹைனா இலைக் அனித்தபி மில்லத இப்ராஹீம் ஹனீஃபா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி காமிக்கின்றான், உண்மை வழியில் நின்ற இப்ராஹீமினுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று என்று நாம் உமக்கு அறிவித்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி அல்லாஹ் சொல்றான்,
இந்த இப்ராஹிம் நபி இருக்கிறார் இல்லையா, உண்மை வழியில் நின்றார். அந்த இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கும் போது, ஒமன் அஹ்சனு தீனம் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சின், உண்மை நன்மை செய்பவராக இருந்து தனது முகத்தை அல்லாஹுக்கு பணிய செய்து இந்த இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவரை விட சிறந்தவர் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி எழுப்புகிறான். அல்லாஹுடைய தூதராக இருந்தாலும் உலக முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய முகத்தை அல்லாஹுக்கு பணிய செய்து இந்த இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை பின்பற்றுவர் சிறப்பிற்குரியவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் பல்வேறு வசனங்களும் சொல்லி காமிக்கின்றான். இப்ராஹிம் நபி என்று சொல்லப்பட்ட உடனே இன்றைக்கு நம்முடைய கவனத்திற்கு வருவது என்ன அப்படி சொன்னா, அவர்கள் தன்னுடைய மகனையே இறைவனுக்காக குர்பானி கொடுப்பதற்காக துணிந்தாரு. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஏராளமான சிரமங்கள் அனுபவிச்சாரு. எல்லாருக்கும் நினைவில் வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் நபியும் அவர்களுடைய குடும்பத்தாரும் செய்த அந்த தியாகம் எல்லாருக்கும் நினைவிற்கு வரும். ஆனால் அல்லாஹுடைய தூதராக இருந்த அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லக்கூடிய விஷயத்தில் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தாரோ அதே போன்று அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் முதன்மையானவராகவும் இருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வசனங்களை சொல்லி காமிக்கின்றார். சூரா அல் பக்ரால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 131வது வசனம் சொல்லி காமிக்கும் போது, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், நாம் இந்த இப்ராஹிம் இடத்திலே ஒரே ஒரு வார்த்தை கட்டுப்படு என்று சொன்னோம் என்று சொன்னால், கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், இதோ அகிலத்தினுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று அவர் கூறினார். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியுதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நோக்கி ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு கட்டளை தான், கட்டுப்படு. அதை என்னால செய்ய முடியுமா? செய்வதற்கு எனக்கு திராணி இருக்கின்றதா? என்னுடைய பொருளாதார சூழ்நிலை என்ன? என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன? என்னுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்ற அந்த சிந்தனை எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு கட்டளை, அஸ்லிம் என்று சொன்னால் கால, அவர் சொல்வார் அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், இதோ அகிலத்தினுடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்ற ஒரு பதிலை அவர் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். இப்படி பல்வேறு சிறப்புகளை சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபியிடத்தில் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா, இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற அவரிடத்துல ஒரு அழகான ஒரு முன்மாதிரி இருக்குது. நீங்க மார்க்க விஷயங்கள் அந்த உலகத்துல நீங்க இருக்கிறீங்க நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு அழகான ஒரு அம்சம், ஒரு அழகான முன்மாதிரி இந்த இப்ராஹிம் இடத்தில் இருக்கின்றதில் சொல்லி காமிக்கின்றோம். அல் மும்தஹினா என்ற அத்தியாயத்தில் 4வது வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கும் போது, அது கானத்து லக்கும் உஸ்வத்துன் ஹசனா, இதோ இந்த இப்ராஹிம் இடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கின்றது. இப்ராஹிம் வல்லதீன மாஹு இது காலலி கௌமிஹிம் இன்னா புராவு மின்கும் வமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ் கஃபர்னா பிக்கும். இந்த இப்ராஹிம் இடத்திலே ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எதில் என்று சொன்னால், அவர் தன்னுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சொன்னார், நீங்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்குவோராக மாறுகின்ற வரை, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரிய இறைவன், மாற்றுக்கிறதே கிடையாது, அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரிய இறைவன், இந்த சிலைகள் வணக்கத்திற்குரியவை கிடையாது, இந்த சூரியனோ இந்த நிலவோ உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவை வணக்கத்திற்குரியவை கிடையாது, இந்த நாயன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்ற கொள்கைக்கு என்ற நிலைக்கு நீங்கள் வருகின்ற வரை நான் உங்களை புறக்கணித்து விட்டேன் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அதிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், உலக முஸ்லிம்களும் சொல்லி காமிக்கின்றான். அதிலிருந்து பெறக்கூடிய ஒரு படிப்பினை என்னன்னு சொன்னா, இந்த கொள்கைக்கு மாற்றமாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, தன்னுடைய தந்தை அந்த கொள்கைக்கு எதிரானவராக இருந்தார், தந்தை இடத்துல போய் சொன்னார், நீங்கள் வணங்கக்கூடியவை சிலைகளா இருக்கக்கூடியவை ஷைத்தான், எல்லாம் ஷைத்தான வணங்குறீங்க. அந்த தந்தை இப்ராஹிம் இடத்துல சொல்றார், நீ இந்த கொள்கையிலிருந்து நீ விலகவில்லை என்று சொன்னால், நான் வணங்கக்கூடியவற்றை திட்டுவதிலிருந்து விலகவில்லை என்று சொன்னால் உன்னை நான் கல்லால் அடித்துக் கொள்வேன் என்று சொன்ன போதிலும் அதில் உறுதியாக நின்றார். தந்தை மட்டுமல்ல, குடும்பம் மட்டுமல்ல, என்ன பிற சமூகத்துல எல்லாம் ஒட்டுமொத்தமா இப்ராஹிம் நபிக்கு எதிராக நிக்கிறாங்க. அல்லாஹோ மட்டும்தான் வணங்கணும் எப்படி நீ சொல்ல முடியும்? இந்தந்த விஷயங்களுடைய மூதாதையர்கள் இப்படி பல வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்களே என்று அவருக்கு எதிராக நின்றார். அவர்களை பார்த்து இப்ராஹிம் சொல்றாங்க, உங்களிடமிருந்து நான் பகிரங்கமாக நான் விலகிவிட்டேன்.
என்று தன்னுடைய சமூகத்திலே யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, அவர் சொன்ன அந்த வார்த்தை, நான் உங்களை பகிரங்கமாக நிராகரித்து விட்டேன் என்று, நிராகரிப்பு என்ற விஷயத்துல தீயாக இருந்தாரே, கொள்கை என்று வருகின்ற போது யார் எனக்கு முன்மாதிரி, எனக்கு யார் முக்கியம் என்ற விஷயத்துல தன்னுடைய குடும்பமோ சமுதாயமோ எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் மட்டும் போதும் என்று எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்தாலும் பரவாயில்லை, நான் இந்த கொள்கையில் உறுதியாக நிற்பேன் என்று பகிரங்கமாக பிரகடனப்படுத்தினாரே, அந்த ஒரு விஷயத்தில் உஸ்வத்துல் ஹசனா, அழகான முன்மாதிரி உங்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே. இன்றைக்கு நாம அல்லாஹுடைய தூதராக முஹம்மது நபி ஏற்றிருக்கின்றோம். இப்ராஹிம் நபியை நாம அல்லாஹுடைய தூதர் என்று நாம புகழ்கின்றோம். அவருடைய தியாகத்தை போற்றுவதற்காக வேண்டி ஒரு பண்டிகையை கொண்டாடுகின்றோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் முன்மாதிரி என்று சொன்ன விஷயத்தில் நாம் தெள்ள தெளிவாக இருக்கின்றோமா என்று நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டுமா இல்லையா? தௌஹீத் என்ற கொள்கையை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறான். ஆரம்ப காலத்துல நாம தௌஹீத்வாதின் நிலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சின்ன ஒரு விஷயமாக தான் இருக்கும், ஒரு நபிவழி சின்ன ஒரு விஷயமாக இருக்கும். அதை நான் பின்பற்றியே தீருவேன் என்று அந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய குடும்பத்தை எதிர்த்து நின்ற இந்த ஏகத்துவவாதிகள் சில பேர், இந்த கொள்கையை பின்பற்றுவதனால் என்னுடைய குடும்பத்துல எதிர்ப்பு வரும், சமூகத்துல எதிர்ப்பு வரும், இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த நபி வழிதான் முக்கியம், நான் இதன்படிதான் செயல்படுவேன் என்று ஊரை எதிர்த்து நின்ற ஏகத்துவாதிகள் சில பேருடைய நிலையை இன்றைக்கு நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வணங்க வேண்டுமா, அதற்கு நான் தயார். ரமலான்ல நோன்பு நோட்டு அதிகமான இபாதத்தில் ஈடுபட வேண்டுமா, அதற்கு நான் தயாராக நிலையில் இருக்கின்றேன். ஆனால் கொள்கை என்று வருகின்ற போது தன்னுடைய குடும்ப அளவில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, உதாரணத்திற்கு திருமணம் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எல்லா காலங்களிலும் கொள்கையை பின்பற்றியவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மகனுக்கோ தன்னுடைய மகளுக்கோ ஒரு திருமணம் என்று வருகின்ற போது இதில் நான் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது பெரும்பாலான மக்கள் நிலை என்ன அப்படியே மாறி போயிடும். இவ்வளவு காலமாக இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஏற்று நடந்திருப்பார். இப்ராஹிமுடைய பயான்களை கேட்கும் போது அப்படியே கண்கள்ல கண்ணீர் வந்திருக்கும். தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நிலை, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கின்றான், நீங்கள் பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிங்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வரதட்சணை வாங்க வேண்டும் என்று என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் சொல்றாரு. என்னுடைய மனைவியோ என்னுடைய அம்மாவோ யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க வரதட்சணை வாங்கித்தான் திருமணம் முடிக்கணும் என்ற நிலை வரும்போது, அந்த நேரத்தில் இவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, கொஞ்சம் சிறிது காலத்திற்கு இந்த கொள்கையிலிருந்து நான் லீவு எடுத்துக்கிறேன், விடுமுறை. ஆபீஸ்ல எப்படி நாம விடுமுறை எடுப்போமோ, ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி பிள்ளைகள் விடுமுறை எடுப்பார்களோ, அது மாதிரி இவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன சொன்னா, கொள்கையிலிருந்து நான் சில காலங்களுக்கு விடுப்பு எடுத்துக் கொள்கின்றேன் என்று கடிதம் கொடுத்து விட்டு விலகி போறாருன்னு சொன்னா, எங்க போச்சு இப்ராஹிமுடைய மார்க்கம்? மார்க்கத்திற்கு புறம்பா நிகழ்ச்சி என்று தெரிகின்றது, ஆடம்பர திருமணம் என்று தெரிகின்றது, தெரிந்தாலும் கூட சில காரணங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை மறந்து போய் கலந்துகிறாருன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் உஸ்வத்துல் ஹசனா என்று சொன்னால், இந்த கொள்கை என்று வருகின்ற போது இந்த கொள்கைக்கு எதிர்த்து நிற்பவர் நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப பகிரங்கமாக பிரகடனப்படுத்துவாங்க. இந்த தௌஹீத் என்ற கொள்கை வளரவிடக் கூடாது, இந்த கொள்கையின் மூலமாக இந்த பிரச்சாரம் செய்துவிடக் கூடாது என்று யாரெல்லாம் எதிராக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து இந்த கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு போகின்ற நிலையை நாம் எப்படி சரிகாண முடியும்? தௌஹீத் என்ற ஒரு கொள்கை இருக்குதுன்னு சொன்னா அதுல இந்த சமரசம் என்ற வார்த்தைக்கு துளி அளவும் இடம் இருக்கவே கூடாது. இப்ராஹிம் நபி என்றால் ஏகத்துவ கொள்கை, ஏகத்துவ இப்ராஹிம் நபி. ஏன் அப்படின்னு சொன்னா எல்லா நிலையிலும் அவர்கள் சமரசம் என்ற ஒரு வார்த்தையை கடைபிடித்ததே கிடையாது. அதனால் எவ்வளவு சிரமத்திற்கு ஆளானும் பரவாயில்லை என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம இந்த முஸ்லிம்களா இருக்கக்கூடிய சில மக்களின் நிலை எப்படி மாறி போயிருதுன்னு சொன்னா, கொள்கை என்று வருகின்ற போது அப்படியே சில காலங்களுக்கு அதை காற்றில் பறக்க விடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார். மார்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றானோ அதில் நாம் கோடு போட்ட மாதிரி அதை அப்படியே பின்பற்றணும்.
அதற்கு நாம மாற்றமாக நாம சில வழிகளை தேர்ந்தெடுத்து கொண்டு இதையெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ற நிலையை நம்ம கையில் எடுக்க கூடாது. அல்லாஹுடைய தூதருக்கு கூட அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. அல்லாஹுடைய தூதர் இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஏராளமான சிரமங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க தானே, எண்ணற்ற சிரமங்கள். அதற்காகவாது அல்லாஹ் சில நேரங்கள்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் தானே. சரி, ஏதோ தெரியாம பண்ணிருப்பாரு என்ற ஒரு இதுல ஆதங்கத்துல விட்டுருக்கலாம் தானே. ஒரு சம்பவத்தை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி சில பிரமுகர்கள் வர்றாங்க. அந்த சமூகத்துல அந்தஸ்துல அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நல்ல அந்தஸ்துல இருக்கக்கூடிய மக்கள் வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த சபைக்கு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு கண் தெரியாத சஹாபி வர்றார். நம்ம எல்லாரும் கேட்ட சம்பவம் தான். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கோபம்லாம் படல, லேசா அப்படி முகத்தை கடுகெடுத்தார். கொள்கையில சமரசம் கிடையாது, எந்த விதத்திலே இது கிடையாது. ஆனால் அந்த சமயத்தில் இந்த நேரத்தில் இப்போது வருகின்றாரே, இவர்களை மாதிரியான மக்களை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு சொன்னா, நாங்க இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு தனியாக ஒரு சபையை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க, இது மாதிரி அடிமைகளாக இருக்கிறோடு சேர்ந்து நான் சபையில இருக்க முடியாது என்ற ஒரு கோரிக்கையை வைக்கும் போது இந்த நேரம் பார்த்து இவர் வருகின்றாரு என்று லேசா முகத்துல ஒரு கடுகடுப்பை காமிச்சிட்டாங்க. அல்லாஹ் என்ன பாக்குறான்னு சொன்னா, அல்லாஹனுடைய பார்வை இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் தூதராக இருந்தாலும் சரி, சாமானியனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சமம்தான். ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான், அபச வத்தவல்லா என்று சொல்லி அவர் கடுகெடுத்தார். ஒரு மூன்றாவது மனிதரை பேசுற மாதிரி. அல்லாஹ் தன்னுடைய தூதரை எப்போது அழைத்தாலும் உரிமையோட முகமது என்று கூப்பிடுவான். ஆனால் அந்த நேரத்தில் எப்படி இந்த மாதிரியான ஒரு நிலையை கையில் எடுக்க முடியும் என்று கோபத்தின் வெளிப்பாடாக அவர் கடுகெடுத்தார் என்று அல்லாஹுடைய தூதருக்கே மண்டையில ஒரு கொட்டு வைக்கிறான்னு சொன்னா நம்மளாம் ஏமாத்துறாங்க. நிறைய மக்களுடைய எண்ணம் சொன்னா, நான் இத்தனை ஆண்டு காலம் ஏகத்துவத்துக்காக வேண்டி உழைக்கவில்லையா? இந்த ஊர்ல ஏகத்துவம் என்று ஒரு சுவடு வந்ததுக்கான காரணம் என்னோட குடும்பம் இல்லையா? நான் அள்ளி கொடுத்த இந்த பொருளாதாரத்தினால நம்ம இந்த ஏகத்துவம் இன்றைக்கு இவ்வளவு மக்கள் உள்ள குழுமி இருக்கின்றாங்க. என்னுடைய வீட்டு விஷயத்துக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னேன், அதை உங்களால பண்ண முடியாதா என்ற கேள்வியை முன்வைப்புன்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதர் அந்த கேள்வியை முன்வைப்பதற்கு தகுதியானவர் இல்லையா? ஆனால் அல்லாஹ் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. தன்னுடைய தூதர் என்று கூட பார்க்கவில்லை. மார்க்கம் என்றால் அது எனக்கு சொந்தமானது, என்னுடைய மார்க்கம் இது. இதில் எதை நீங்கள் பின்பற்ற வேண்டும், எதை நீங்கள் பின்பற்றக்கூடாது, எந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாம் ஓரணியில் ஒன்றுதல் நிற்க வேண்டும் என்கின்ற விஷயத்துல அந்த விஷயத்தை சொல்லக்கூடியது. அதிலே உரிமை அதிகமாக படைத்தது யாருன்னு சொன்னா அல்லாஹ் மட்டும்தான். அவனோட அதிகாரத்துல நாம கை வைக்கிறோம்னு சொன்னா, இப்ப இந்த கொள்கை என்கின்ற வருகின்ற போது ஏன் இம்மி அளவுக்கும் அதில் சமரசம் என்ற ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இதோ இந்த மனிதரை பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு மாறு செஞ்சாரா? ஏதாவது ஒரு நிலையில எனக்கு ஏதாவது மாற்றமா நடந்தாரா? இல்லவே இல்லை. அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வத்தகதல்லாஹ இப்ராஹிம ஹலீலா. அவ்வாறு நடந்ததுனாலதான் இப்ராஹிம் நான் என்னுடைய உற்ற தோழராக நான் எடுத்துக்கொண்டேன். அந்த அளவுக்கு நம்மால் இருக்க முடியாட்டாலும் கூட நம்மால் முடிந்த அளவிற்கு, நம்மால் முடிந்த எதையெல்லாம் நம்மளால முடியுமோ அந்த அளவிற்கு இந்த கொள்கையை நாம் உறுதியாக இருக்க வேண்டுமா இல்லையா? அப்படி இருந்து நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பான். இல்லை என்று சொன்னால் நம் மூலமாக அல்லாஹ் ஏராளமான மக்களுக்கு இந்த கொள்கையை கொடுப்பான். ஏராளமான மக்களுக்கு அல்லாஹ் இந்த பிரச்சாரத்தின் மூலமா கொள்கையை கொடுப்பான். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நாம் இந்த கொள்கையிலிருந்து தடம் புரண்டு எங்கேயோ போய் கிடப்போம் அதல பாதாளத்துல. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அல்லாஹ் நம்மை காக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக இவர்களுக்காக அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லி இருக்கின்றான், அல்லாஹுடைய தூதர் எனக்கு என்ன வழிகாட்டி இருக்கின்றார்கள், அதை நான் சரியான முறையில் பின்பற்றுவதில் நான் யாருடைய பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். என்னுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, நான் அதிகமாக நேசம் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய தாய் தந்தையரோ, என்னுடைய மனைவியோ, என்னுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் கூடுமா அதை நான் கேட்பேன். மார்க்கத்தில் கூடாதா அதை யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று நாம கொள்கை உறுதியோடு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அதிகமாக பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி கொள்கையில் உறுதியாக நின்று
யா அல்லாஹ், நானும் என்னுடைய குடும்பத்தார் அனைவரும் இந்த கொள்கையில் கடைசி வரை உறுதியாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் அவனிடத்திலே முன்வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானது என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சமீப காலமாக செய்திகளிலும் அதிகமாக சமூக வலைதளங்களிலும் நமக்கு அதிகமாக கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் இந்த பாலஸ்தீன் சம்பந்தமான அந்த போர் நடைபெறக்கூடிய விஷயங்கள் தான். பல மாதங்களாக இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகின்றது. இதுவரையில் கிட்டத்தட்ட 40,000-த்திற்கும் அதிகமான மக்கள், அதுல பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள், முதியோர்கள் என்று 40,000-த்திற்கு நெருக்கமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம செய்திகள் மூலமாக அறிய பெறோம். பல லட்சக்கணக்கான மக்கள் படுகாயப்படுத்தக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. சர்வதேச போர் நெறிமுறைகள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக தான் என்ற ஒரு அகங்காரத்தில் இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு வந்தேறிய ஒரு நாடு. இந்த இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அதற்கென்று ஒரு பூர்வீகம்லாம் கிடையாது. பாலஸ்தீனத்துல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால குடியேறி அந்த மக்கள் விட்டு கொடுத்த நிலத்துல இருந்து கொண்டு அதே மக்களை அடித்து துவம்சம் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஏராளமான பிரச்சனைகள் அதுல இருக்குது. சர்வதேச நீதிமன்றங்கள் கூட என்ன பண்ணுன்னு சொன்னா இது மாதிரி நீங்க செய்யக்கூடாது என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில காசாவையே ஒட்டுமொத்தமாக காலி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த ரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில ஏராளமான மக்களை கொன்று குவிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். நாம இது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னு சொன்னா பிரார்த்தனை தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல அதிகமாக நாம் இருக்கின்ற தொழுகையில அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யணும். நல்ல சின்ன குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் அந்த இரத்த வெள்ளத்துல தாய் தந்தையரை இழந்து என்னன்னே ஒரு விவரம் அறியாத சூழ்நிலை பெற்றோரை இழந்து பெற்றோர் குழந்தைகளை இழந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அந்த இஸ்ரேலினுடைய அந்த அராஜக ஆட்சியாளர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இன்னும் 6-7 மாதங்களுக்கு இந்த போர் தொடரும். இந்த பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடே இல்லாத அளவிற்கு நாங்கள் ஒழிப்போம் என்று கங்கணம் கொட்டி கொண்டு வெளி உலகத்துக்கு சொல்றது என்னன்னு சொன்னா நாங்க போர் புரியுது ஹமாஸுக்கு எதிராகத்தான், ஹமாஸ் என்ற அந்த ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்கு எதிராகத்தான் நாங்கள் போர் செய்கின்றோம் என்று சொல்லிவிட்டு குண்டை கொண்டு எங்க கொண்டு போடுறான்னு சொன்னா அந்த இஸ்ரேலாலேயே பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்பட்ட ரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த முகாம்கள், அப்பாவி மக்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த முகாம்கள் மீது பகிரங்கமாக கூட்ட போட்டு அழிக்கிறான்னு சொன்னா கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு அகங்காரத்தில் அணைஞ்சிட்டு இருக்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவன் இருக்கின்றான் என்பதிலே முழுமையாக நம்பிக்கை வைத்துக்கூடிய நாம் அந்த மக்களுக்காக வேண்டி அவர்களுடைய துயர் நீங்க வேண்டும், உடனடியாக அங்கே போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும். அந்த அப்பாவி மக்கள் தங்களோடு குடும்பத்தோடு தங்களுடைய சொந்த நாடாக இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனிலே நிம்மதியாக வாழ வேண்டும், அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு அவர்களுக்காக வேண்டி நம்முடைய தொழுகையில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு என்னுடைய உரையை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.